காங்கிரஸ் மீதான ஒரு அதிருப்தி அல்லது ஒரு சம்பிரதாய கூட்டமா இது இருந்தது அப்படின்னு திருமாவளவன் பேசும்போது அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவங்களுடைய தேர்தல் அணுகுமுறையில் மாற்றம் கொண்டு வந்திருக்கணும், அந்த மாதிரியான மாற்றங்கள் இல்லை, இனி வரும் நாட்களில் அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா அதுல என்ன சொல்ல வராரு? அவரோட நிலைப்பாடை ஒட்டிய இடதுசாரிகளும் கருத்து தெரிவித்ததா நமக்கு செய்திகள் இருக்கின்றன. என்ன நடந்தது? இல்ல, இப்போ ஒரு மாநில தேர்தலே அணுகுறீங்க, வாஸ்தவம் தான். நீங்க ஜெயிக்கணும்னு ஒரு முயற்சி, ஒரு போராட்டம், அது எல்லாமே இருக்கும். ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் அப்படின்றது இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுல கூட்டணியில தான் இருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூட்டணி விட்டு காங்கிரஸ் வெளியே போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எலெக்ஷன்ஸுக்காக ராகுல் காந்தி எத்தனை தடவை பிரச்சாரத்துக்கு வந்தாரு. ஸோ அவங்களுடைய பிளான் இந்த எலெக்ஷன்ல தோத்து போகணும், திமுக கூட்டணி தோத்து போகும், இல்லாட்டி அவங்க பிரச்சாரம் பண்ணிருக்கணும். கேரளால அங்கேயே கடந்தாங்க. இன்ன வரைக்கும் பிரியங்கா காந்தி தமிழ்நாடு பக்கமே வரவே இல்லை. கரெக்டா தேர்தல் எலெக்ஷன் வாக்குப்பதிவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு மட்டும் ஒரு 5-6 தொகுதிக்கு மட்டும் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கல, காங்கிரஸ் திமுக தலைமை யாரையுமே சந்திக்கல, ஒரு மேடையை பகிர்ந்துக்கல. அப்போ ஒரு கூட்டணியில நம்ம கேரளாவிலேயாவது கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் எதிர் துருவங்களா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஒரே கூட்டணியில இருக்கிறவங்க ஒருவேளை இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப இதே சினாரியோ சார், டிஎம்கே இப்ப தாவேகா எடுத்திருக்கக்கூடிய இடமாவே இருக்கு, தொங்கு சட்டப்பேரவையாவே வந்திருக்கு. இதே மாதிரி டிமாண்ட் பண்ணி அவங்க ஆப்வியஸ்லி உள்ள கூட்டணி ஆட்சிக்குள்ள போயிருந்துக்கலாம். ஆனா இவங்க ஜெயிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தாலதான் நீங்க தொல் திருமாவளவனர்கள் அவர் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அண்டர்லைன் பண்ண வேண்டியதா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தோழர்கள் கூட இந்த எலெக்ஷன்ல தங்களது கூட்டணிக்கு சரியா ஒத்துழைப்பு கொடுக்கலன்ற அவர் பகிரங்கமா சொல்லிட்டார். இதேதான் காங்கிரஸும் பண்ணிருக்காங்க. இதை எப்படியாவது சொல்லணும்ல, சரியான ஒரு தருணம் வேணும், மேடை வேணும்ல. இந்த மேடை என்ன பிரச்சனையாச்சு திமுக கூட்டணிக்குள்ள? ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி திருமாவளவன் கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவரே அதோட நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு இது சரியான தருணம் இல்ல, தருணம் வரும் பொழுது நாங்க கேட்போம் அப்படின்னு அதோட போயிடுச்சு, கூட்டணியில இருந்துச்சு. ஆனா காங்கிரஸ் அதை ரொம்ப வலுவா முன்வைக்க தொடங்கினதுக்கு அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கு மேலேயும் அந்த ஒரு அழுத்தம் அப்படின்றது வந்தது. இதைத்தான் அவர் நீங்க நடைமுறையில மாற்றிக்கணும், உங்களுடைய அணுகுமுறையில நிறைய சேஞ்ச் ஓவர் வேணும். நம்ம தமிழ்நாட்டை மட்டும் வச்சு காங்கிரஸ் உடைய அணுகுமுறையை வச்சு பாக்குறோம். நீங்க பீகார் எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சு? அலைன்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகவே இல்லை, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. ஆனா தேஜஸ்வி யாதவுக்கு எகெயின்ஸ்டா வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க. காங்கிரஸ் வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் போய் நாமினேஷன்லாம் பண்றாங்க. கடைசி கட்டமா தான் போய் வித்ட்ரால் பண்றப்பதான் போய் நிறைய பேரை பண்றாங்க. அதைத்தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாரு திருமாவளவன். உங்களுக்கும் எந்த நன்மையும் கிடைக்கிறது இல்ல, கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் எந்த நன்மையும் கிடைக்கிறது இல்ல, உங்க அணுகுமுறையை மாத்துங்க அப்படின்ற